கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நிறைய பேர் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவங்க இருக்கிறீங்க. ஐயா மூலமாக என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்திராகம் 33:14 படி இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனின் அன்பு குடும்பம் உங்களுக்கு மனமார்ந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறது. சரி, எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நாள் மங்கள வார்த்தை ஏசாயா 44:3. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தினுடைய முழுமை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களும் இணைந்தால்தான் முழுமையாக கிடைக்கும். அதனால்தான் இந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உன்னுடைய சந்ததி மேலே நான் ஆவியை ஊற்றுறதோடு நிறுத்ததில்லை. அப்படின்னு ஆவிக்குரிய வல்லமையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் மட்டும் கொடுத்துட்டு உன்னை நான் நிறுத்த மாட்டேன். உன்னுடைய சந்ததி சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இல்லைன்னா உங்களுடைய சந்ததி சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை மட்டும் ஊற்றிட்டு உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சியில் பஞ்சத்தில் வைக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆசீர்வாதம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களும் இணைந்தது தான் முழுமையான ஆசீர்வாதம். இது ரெண்டு கண்கள் போல. ஒன்றுக்காக வேண்டி ஒரு கண்ணை குத்த முடியாது. இது ரெண்டும் உங்களுக்கு தெய்வீக வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்வையும் கொடுக்கக்கூடிய 2 கண்கள். எனவே தான் அன்றைக்கு யோசேப்பை அவங்க அப்பா யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறான், மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே பூமிக்குரிய நன்மைகளினாலும், ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு முழுமையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சிலர் யோசிக்கிறீங்க, எனக்கு சந்ததி இருந்தால் தானே சந்ததி மேலே ஆவி, சந்ததி மேலே ஆசீர்வாதம். சந்ததியே இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் உன்னுடைய சந்ததியை உன் கற்பத்தில் வைக்கிறார். உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி மகிழ்ச்சியாகி குடியிருக்க பண்ணுகிறார். சிலர் யோசிக்கிறீங்க, கல்யாணமே நடக்கலை, 30 வயசாச்சு, 28 வயசாச்சு, 40 வயசாச்சு. உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டு ஆண்டவர் உனக்கு சந்ததியின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னா கல்யாணத்தை பண்ணி வைப்பார், சந்ததியும் தருவார். சந்ததியின் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் ஊற்றி உங்கள் பிள்ளைங்க இனி முழுமையான ஆசீர்வாதத்தோடு ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக ரீதியாகவும் வளர்ந்து பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மங்கி எரிஞ்சால் என்னை பிரகாசமாக எரிய இன்றைக்கி இந்த வசனம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை அந்த பிள்ளைகள் நடப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர் சொல்கிறீங்க, நான் ஜெபிச்சா எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னா எழும்பி கொஞ்ச நேரம் பாட்டு பாடுங்க. நல்ல பாட்டை போட்டுட்டு கூடவே பாடுங்க. நட்டைங்க கொஞ்ச நேரம். உட்கார்ந்து ஜெபிக்கிறது, படுத்து ஜெபிக்கிறது எல்லாம் விட்டுட்டு முழங்கால் ஊன்றி ஜெபிங்க. முழங்கால் ஊன்றி ஜெபிச்சிங்கன்னா தூக்கம் வராது. நீ முட்டி போட்டீங்கன்னா சத்துரு ஓடுவான். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? வசந்த் ராஜ். என்னுடைய பேர் வசந்த் ராஜ். என்னுடைய மனைவியின் பேர் ஷீபா. நாங்கள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறோம். என்னுடைய மனைவிக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்தது. நாங்கள் கர்ப்பம் உண்டாயிருக்கிறது என்று நினைத்து மருத்துவரிடம் சென்று ஸ்கேன் செய்து பார்த்தபோது என்னுடைய மனைவிக்கு நீர்க்கட்டி இருப்பதாக மருத்துவர் சொன்னார். அதனால் 6 மாதங்கள் சென்ற பிறகுதான் குழந்தை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர் சொன்னார். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து ஜெபித்து கொண்டோம். நாங்கள் எதுவுமே சொல்லவில்லை. என்னுடைய மனைவியின் தலை மீது ஐயா கையை வச்சு மகிழ்ச்சியுள்ள பிள்ளைத்தாச்சி ஆவா என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபம் செய்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு 28வது நாளில் மருத்துவரிடம் சென்றோம். ஸ்கேன் எடுக்க சொன்னார். என்ன ஆச்சரியம், மருத்துவ அறிக்கையில் என்னுடைய மனைவி
கர்ப்பிணியாக இருக்கிறதை உறுதி செய்தார்கள். நீர்க்கட்டி இருப்பதாக சொன்ன அதே மருத்துவர் ஆச்சரியப்பட்டார். நீர்க்கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து கரு உருவாகி இருக்கிறது. பிரசவ நேரத்திலும் கர்த்தர் என்னுடைய மனைவியுடன் கூட இருந்து அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்தார். புத்திர பாக்கியத்தினால் திருப்தியாக்கி ஆசீர்வாதத்தை ஊற்றிய கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியிலிருந்து ஒரு சங்கிலி தொடர் அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் வரும். கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சாட்சியில் கேட்டது போல இவருடைய கற்பத்தில் ஒருவேளை நீர்க்கட்டியோ ஃபைப்ராய்டு கட்டியோ இருந்து என் பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டே இருக்கலாம். அப்பா, இன்றைக்கு அவற்றிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விமோச்சனத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாக குடியிருக்க பண்ணுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் திரவியத்தை அவருடைய கற்பத்தில் நிரப்பி சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி மகிழ்ச்சியாக குடியிருக்க பண்ணுங்க. எந்தெந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியாக வளரலை, அவங்க உலகம் போகிற போக்கில் வளர்கிறார்களோ அவர்கள் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள செழித்தவங்க பண்ணுங்க. எந்தெந்த பிள்ளைகள் உலக ஆசீர்வாதங்களை பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்க மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து என் பிள்ளைகள் கூட மிச்சம் எடுக்கட்டும், கடன் இல்லாமல் வாழட்டும். இவருடைய பாத்திரங்கள் இனி நிரம்பி வழியட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.